வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யூடியூப் மூலமாக ஒவ்வொரு நாளும் இன்றைக்கான இறை வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 நிமிட நிகழ்ச்சி உங்களுக்கு உங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஜெபித்து ஆதரியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஊழியத்தை பற்றி அறிவித்து அவர்களும் இந்த ஊழியத்திலே இணைந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்கள். இந்த யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஊழியத்திலே அங்கத்தினர்களாக இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள். அவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ நம்முடைய பலனோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய ஞானமோ கண்டிப்பாக போதாது. அவருக்குள் வெற்றியாய் வாழ்வதற்கு, பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு கண்டிப்பாக அவருடைய ஒத்தாசைகள், பலன் நமக்கு தேவை. இதை எவ்வளவு பேர் அறிந்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் வளர, பலப்பட, தொடர்ந்து வெற்றியாய் வாழ்வதற்கு வேதம் காண்பிக்கின்ற ஒரே வழி அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதுதான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக வாழ்வதற்கு, வளர்வதற்கு அதிக உதவியாக இருப்பது ஆராதனை நேரங்களோ, பாடல் நிகழ்ச்சிகளோ அல்ல, அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளே. சங்கீதம் 1வது சங்கீதத்திலே அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், கனி கொடுப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் புதிய தலைவனாக பொறுப்படுத்த பொழுது, யோசுவா பயந்திருந்த பொழுது, திகைத்திருந்த பொழுது, தன்னுடைய கடமைகளை நினைத்து கலங்கி இருந்த பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எங்கே போனாலும் உங்களோட வருகிறேன், ஆனால் நீ என்னுடைய வார்த்தைகளை தியானி என்றுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். வேதத்திலே பல இடங்களில் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதை குறித்ததான முக்கியத்துவத்தை நாம் பார்க்கின்றோம். பேதுரு தன்னுடைய நிருபத்திலும் கூட ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே வளருங்கள் என்பதற்கு ஏதுவான காரியங்களை சொல்லுகின்றார். வார்த்தைகள்தான் நம்மை நிலைப்படுத்தும், ஆண்டவருக்குள் வளருவதற்கு உதவி செய்யும். பிரியமானவர்களே, ஆராதனைகளுக்கு, விசேஷித்த கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு முதலிடம், முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கும்போது அவைகள் நம் இதயத்தில் ஏற்படும் விளைவுகள்தான், அவைகள் நம் இதயத்தில் ஏற்படுத்தும் விளைவுகள்தான் ஆவிக்குரிய சுபாவங்களையும் பண்புகளையும் நமக்குள் உருவாக்குகின்றது. சங்கீதம் 119, 105 நன்றாய் தெரிந்த வசனம்தான். எந்த அளவிற்கு நாம் அதை உணர்ந்து அனுபவிக்கின்றோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கின்றது. நெகேமியா அலங்கத்தை
கட்டினதற்கு பிறகு எஸ்ராவும் நெகேமியாவும் அந்த மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட முயற்சிக்கின்ற பொழுது வேத புத்தகத்தை திறந்து உபதேசித்தார்கள், வாசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள்தான் நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றும். இந்த பொல்லாத உலகத்திலே பலனோடு பரிசுத்தமாக பாவ தூண்டுதல்களுக்கு பலியாகாமல் வாழ்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள்தான் நமக்கு அவசியம். இந்த புதிய வருடத்திலே அதிக நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஊடகங்களில் பார்க்கின்ற செய்திகள், பாடல்கள், ஆராதனைகள் எல்லாம் நீங்கள் ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையிலே செலவிடுகின்ற நேரங்களுக்கு, தியானங்களுக்கு மாற்றாக எண்ணாதிருங்கள். தனியாக நேரம் எடுத்து வார்த்தைகளோடு உறவாடுங்கள். தேவனுடைய தொடுதலை நீங்கள் உணர்வீர்கள். தேவனுடைய தொடுதல் அந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாக்கும், பரிசுத்தமான பாதையில் வழி நடத்தும், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு ஒத்தாசைகளை கொடுக்கும். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். தேவ கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.